ஒரு சிறிய முயல் முழு காடையும் காப்பாற்றியது எப்படி தெரியுமா? வாங்க. ஒரு அழகான மந்திரக் காட்டில் சிங்கம், முயல், ஆந்தை போன்ற எண்ணற்ற விலங்குகளும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தன. ஆனால் ஒருநாள் காட்டின் ஒளி மறைந்து எல்லாம் இருட்டாகிவிட்டது. எல்லா மிருகங்களும் பயத்தில் தன்னை சுற்றி பார்த்து கொண்டு இருந்தன. இந்த ஒளியை திரும்ப கொண்டு வரவில்லை என்றால் காடு அழிந்து போய்விடும் என்று ஆந்தை மற்ற விலங்குகளிடம் சொன்னது. அப்போது சிறிய முயல் ஒன்று, நான் அந்த ஒளியை தேடிக் கொண்டு வருகிறேன் என்று துணிவாகச் சொன்னது. பயணத்தின்போது முயல் பல விலங்குகளுக்கு உதவி செய்தது. அதனால் அனைவரும் அதற்கு நண்பர்களாக ஆனார்கள். இறுதியில் அவர்கள் ஒரு ரகசிய குகையை கண்டுபிடித்தனர். அங்கேதான் காட்டின் ஒளி சிக்கியிருந்தது. அனைவரும் ஒன்றாக சேர்ந்தபோது அந்த மந்திர ஒளி மீண்டும் வெளிச்சமாக வெடித்தது. அந்த நாளிலிருந்து சிறிய இதயத்திலும் பெரிய துணிவு இருக்கும் என்பதை எல்லா விலங்குகளும் கற்றுக்கொண்டன. ஒரு சிறிய தவளை ஒரு பெரிய கனவு கண்டது. அது உயரமான மரத்தின் உச்சியை அடைய வேண்டும் என்று நினைத்தது. ஒரு நாள் அந்த தவளை துணிவுடன் மரத்தில் ஏற ஆரம்பித்தது. அதை பார்த்த மற்ற தவளைகள், அது முடியாது, கீழே வா என்று கத்தினார்கள். அவர்களெல்லாம் அதை நம்பவில்லை. ஆனால் அந்த தவளை அந்த வார்த்தைகளை பொருட்படுத்தவில்லை. சோர்வாக இருந்தாலும் தன் மீது நம்பிக்கை வைத்து மீண்டும் மீண்டும் முயற்சி செய்தது. இறுதியில் தனது விடாமுயற்சியால் அந்த தவளை மரத்தின் உச்சியை அடைந்தது. வெற்றியும் பெற்றது. அது எப்படி சாத்தியமானது தெரியுமா? அந்த தவளை காது கேளாதது. மற்ற தவளைகள் உன்னால் முடியாது என்று கூறும்போது அது கேட்காமல் அவர்கள் தன்னை ஊக்குவிக்கிறார்கள் என்று நினைத்தது. இக்கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், நீங்கள் ஒரு இலக்கு வைத்திருந்தால் எதிர்மறை சொற்களை கேட்காமல் முன்னேறுங்கள். வெற்றி நிச்சயம். வாழ்க்கையில் நமக்கு நம்பிக்கையும் செயல்படுத்தும் திறன்தான் முக்கியம். அது மட்டும் இருந்தால் எந்த உயரத்தையும் நாம் தொடலாம்.